Hey guys, நம்ம இந்த free online coaching classes for the NET examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து இதுல lecture 11. And இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து general weather system of India. And இந்த டாபிக் நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் வந்து பிரத்யோகித தர்ப்பன் exam orientation series 2, join CSIR UGC NET, Earth, Atmosphere, Ocean and Planetary Sciences by Surendra Kumar. Welcome to my channel Success Guru and myself Manjanadam, and let's get into the heading. The weather and climate. Climate refers to the sum total of weather condition and variation over a larger area for a longer period of time. Weather refers to the state of atmosphere over an area at any point of time. The element of weather and climate are same, that is the temperature, atmospheric pressure, wind, humidity and precipitation. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா climate அண்ட் வெதர்ங்கிறதுக்கோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேம் தான். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்சு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சேஞ்ச், விண்டோட சேஞ்ச், ஹியூமிடிட்டி சேஞ்ச், ப்ரெசிபிடேஷன், இது எல்லாத்தையும் சொல்லும் போது வெதர் அண்ட் கிளைமேட் அப்படிங்கிற டேர்ம்ஸில் கொண்டு வரலாம். பட் ஒரு பெரிய ஏரியாவில் ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம், சே 10 days 30 days, டூ மந்த்ஸ் 3 months மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து சொல்லும் போது அந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு உள்ளது இப்போ ஹாட் அப்படி இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறது வந்து வெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெதர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமாக இருக்கிறத சொல்கிறது வெதர். வேற கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியாவில் ஃபார் லாங்கர் டைம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 or 3 months வரைக்கும் இருக்கிறத சொல்கிறது வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி ரெண்டுலேயும் உள்ள காம்பனன்ட்ஸ்லாம் சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங்க்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்தியாவை பார்ப்போம். இந்தியா இஸ் சிச்சுவேட்டட் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். The Tropic of Cancer passes through the mid part of the country, and as a result, the southern half of the country has a tropical climate, and the northern part of the country has the subtropical climate. So, Indiaவோட சென்டரில் கரெக்டாக Tropic of Cancer பாஸ் ஆகி போகுது. கடற்கரை நீங்கள் தமிழில் சொன்னோம்னா அந்த கடற்கரைக்கு மேலே உள்ளது வந்து சப்ட்ராபிக்கல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற அந்த Tropic of Cancerக்கும் கீழே ஈக்வேட்டருக்கு மேலே இருக்கிறது வந்து ட்ராபிக்கல் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த அட்சரேகை, தீர்க்கரேகையா, கடகரேகை, மகரரேகை இது பாஸ் ஆகிறதுனால ரெண்டு போர்ஷனாக பிரியுது, ட்ராபிக்கல் கிளைமேட் அண்ட் சப் ட்ராபிக்கல் கிளைமேட். ஸோ அங்கே ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. அடுத்து டியூரிங் த வின்டர் சீசன் வாட் ஹேப்பன்ஸ்? வின்டர் சீசன் என்ன ஆகும் அப்படின்னா போலார் ரீஜன்லேருந்து கோல்டு விண்ட் டுவர்ட்ஸ் ஈக்வேட்டர் மூவ் ஆகி வரும். ஓகேவா? அப்படி வரும்போது மற்ற கண்ட்ரீஸை விட இந்தியாவோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எப்போவுமே 3 to 8 Celsius கூட தான் இருக்கும். இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹிமாலயாஸ் அங்கே இருக்கு இல்லையா, அது வந்து இந்த போலார் விண்டை இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகாமல் பிளாக் பண்ணுது. அண்ட் அதனால தான் மற்ற ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏலாம் வந்து இந்த போலார் விண்ட் வந்து 20 degree நார்த் லேட்டிடியூட் கவர் ஆகும். அண்ட் அதனால ரொம்ப பனி பறந்து ரொம்ப வின்டர் டாமினன்ட் வின்டராக இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஹிமாலயாஸ் வந்து இந்த போலார் விண்டை இந்தியாவுக்குள்ளே நுழையாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதான் ரீசன். அடுத்து இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மிட் டே சன் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சன் உங்கள் தலைக்கு மேலே வரவே வராது. இதுதான் வந்து ஈக்வினாக்ஸ் சாலிஸ்டிஸ் அப்படிங்கிற வீடியோ பேசிடுவோம் முன்னாடியே, அதை செக் பண்ணி பாருங்கள். வேறு சதர்ன் பார்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவை உங்கள் தலைக்கு மேலே அந்த சன் வரும். ஆஸ் யூ நோ இந்த என்ன சொல்கிறது, இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் லைன் வரைக்கும் தான் சன்னோட வெர்டிக்கல் பாயிண்ட் வரும் இல்லையா. அதாவது டாபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் தான் சன்னோட வெர்டிகல் பாயிண்ட் சவுத் ஜோனில். ஸோ இதுக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும் சன் ஒரு இயரில் அப் அண்ட் டவுன் ட்வைஸ். ஸோ இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் நார்தர்ன் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த போர்ஷனில் வெர்டிக்கல் சன் வரவே வராது. வேற சதர்ன் போர்ஷனில் வெர்டிக்கல் சன் 2 times வரும். அதான் அந்த பாயிண்ட்டுக்கு மீனிங். அது மட்டும் இல்லை, சதர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை சி. நார்தர்ன் பார்ட்டில் வாட்டர் பாடிஸ் பெரிய லெவலில் இல்லை. வேற சதர்ன் பார்ட்டில் 3 பக்கமும் வாட்டர் பாடி, அதுவும் சாதா வாட்டர் பாடி இல்லை, சி அண்ட் ஓஷன் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நார்தர்ன் பார்ட்டில் கொஞ்சம் டாமினண்ட்டாக வின்டர் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி சதர்ன் பார்ட்டில் வின்டருங்கிறது பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்பட்டாது. ஆனால் இப்போ கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. அதுக்கு மேபி இந்த குளோபல் வார்மிங் ஒரு ரீசனாக இருக்கலாம். பட் பொதுவாக அந்தளவுக்கு இருக்காது. The climate of India is described as the monsoon type. ஸோ இந்தியாவில் உள்ள கிளைமேட்டை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உணரக்கூடிய அளவில் ஒரு விண்டோட டைரக்ஷன் டோட்டல் ரிவர்ஸ் ஆகும். அதாவது முன்னோக்கி போயிருந்து அப்படியே டோட்டல் திரும்பி பின்னோக்கி வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டோட்டல் ரிவர்ஸில் தான் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மான்சூன்ற வார்த்தை அரபிக் வார்த்தை. இந்த அரபியர்கள் வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ண வரும்போது இந்த விண்டை யூஸ் பண்ணி தான் வந்தாங்க. அண்ட் அவங்க தான் பேர் வச்சாங்க இதுக்கு மான்சூன் விண்ட் அப்படின்னு. ஸோ அரேபியன் மோசம்ங்கிற வார்த்தையை தான் மான்சூன் மாறிச்சு. ஸோ இந்த விண்ட் ரிவர்ஸ் எல்லாம் அடுத்து என்னன்னு பார்ப்போம். இந்த பொதுவாக இந்த மான்சூனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், நியர்னஸ் டு சி, அல்டிடியூட். அதாவது லேட்டிடியூட்னா
latitude தெரியும். நியரஸ்ட் டு கடலோட அருகாமை, உயரம், டைரக்ஷன் ஆஃப் ப்ரிவலிங் எந்த டைரக்ஷனில் காற்று அடிக்குது அப்படிங்கிறது, ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்ச் எந்த டைரக்ஷனில் மலைகள் இருக்குங்கிறதும் முடிவு பண்ணும் மான்சூன் எப்படி வரணும்னு. அண்ட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ராபிக்கல் ஏரியா ரஃப்லி பிட்வீன் 20 டிகிரி நார்த் டு 20 டிகிரி சவுத். பட் இந்தியா பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ராபிக் இந்த மான்சூன் வந்து அப் டு நார்த் 40-50 வரைக்கும் போகுது இல்லையா, 40 வரைக்கும் இந்தியா போகும். ஸோ இதுக்கு ரீசன்ஸ் தான் எடுத்து பார்க்க போகிறோம், என்னென்ன ஃபேக்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, differential heating and cooling of land and water creates a low pressure on the land mass of India, whereas high pressure in the comparatively high pressure in the water body. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 3 சைட் வாட்டர் கவர் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரே நேரத்தில் சன் வாட்டர்லேயும் இந்த வெயில் படும், லேண்ட்லேயும் படும். ஸோ லேண்டில் படும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டர் அந்த வரக்கூடிய ஹீட்னால அந்த அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஏரோட டென்சிட்டி கம்மியாகும். அந்த லோ டென்சிட்டினால அந்த ஏர் வந்து மேல் நோக்கி நகரும். அதுதான் லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். வர தண்ணீரை விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை வாட்டர் அப்சர்வ் பண்ணி வேப்பராக மாறிடும், அது ஆவியாக மாறிடும். அண்ட் அதனால் என்ன ஆகும்னா பெரிய லெவலில் வாட்டர் அந்த அதுக்கு மேலே இருக்க ஏர் மாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. அது அப்படியே பெரிய லெவலில் எக்ஸ்பேன்ஷன் இல்லாதனால அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வந்து இதை விட கம்பேரிட்டிவ்லி ஹை ப்ரெஷராக தெரியும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா பொதுவாக ஏர் எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி நகரும். ஸோ இப்படி தான் மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ரீசன். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன், தட் இஸ் ITCZ. இந்த ட்ராபிக்கல் ரெண்டு கன்வர்ஜ் ஆகல ரெண்டு சேர்த்துக்கிட்டீங்களா, அதை சொல்கிறது தான் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இது பொதுவாக எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டர்லேருந்து 5 டிகிரி நார்த்துக்குள்ளே செட் ஆகும். ஆனால் சம்மர் டைத்தில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கங்கா பிளைன் கிட்ட வருது. ஸோ இந்த ITCZ ஷிஃப்ட் ஆகிறதுனாலையும் மான்சூன் வந்து இந்தியாவில் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மடகாஸ்கர் கிட்ட, அதாவது அப்ராக்சிமேட்டாக சவுத் 20 டிகிரி அந்த லொக்கேஷனில் ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது எங்கே இந்தியன் ஓஷனில். அண்ட் இதனாலையும் இந்தியன் மான்சூன் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த ஹை ப்ரெஷரை பொறுத்து தான் இந்தியன் மான்சூனே ஃபிக்ஸ் ஆகலாம். ஏன்னா அங்கே இருந்தாலும் வெண்டு இந்தியாவுக்கு வருது. ஸோ அதுதான் அது வந்து அந்த ஹை ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு இந்தியாவில் மான்சூன் ஜாஸ்தியாக இருக்கும். அது கம்மியாச்சுன்னா இந்தியன் மான்சூன் எஃபெக்ட் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திபெத்தியன் பிளாட்டியூ கெட் இன்டென்ஸ் ஹீட். அதாவது திபெத்தியன் பிளாட்டியூ வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகுது. அது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அங்கேயும் நடக்குது. ஆனால் அங்கே என்னென்னா அது ஆல்ரெடி ஒரு உயரமான பொசிஷனில் இருக்குது. தோராயமாக ஆவரேஜ் ஹைட்டே வந்து திபெத்தியன் பிளாட்டியூ வந்து 4 கிலோமீட்டர் ப்ளஸ் தான். ஸோ அந்த ஹைட்டில் ஹை ஹீட்டிங் நடக்குது. அது போக அங்கே வந்து எக்ஸ்பேண்ட் நடந்து மூவ் ஆகுமா ஏர் மாஸு, அந்த வெர்டிக்கல் கரண்ட்னாலையும் மான்சூன் அதிகமாகுது இந்தியாவில், மான்சூன் எஃபெக்ட் அதிகமாகுது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ பெரிய பள்ளம் ஏற்படுது. அந்த பள்ளத்தை ஃபில்அப் பண்ண ஏர் மாஸ் ஃப்ரம் சவுத்லேருந்து டுவர்ட்ஸ் நார்த் மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த மூமெண்ட் ஆஃப் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெட் ஸ்ட்ரீம் தான் தெரியும், நகர்ந்து கூட்டி இருக்க காற்று வந்து பூமி ரொட்டேஷன்னாலையும் டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர்னாலையும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே விண்ட் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம்னா நதி ஓடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காற்று நகர்ந்துட்டு இருக்கும். அதனால் பேரே ஜெட் ஸ்ட்ரீம், ஃபாஸ்ட் அண்ட் மூவ் ஆகக்கூடிய காற்று. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம். ஹிமாலயாஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது டுவர்ட்ஸ் வெஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. வேற ஹிமாலயாஸ்க்கு கீழே பார்த்தீங்க டுவர்ட்ஸ் சவுத் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹிமாலயாஸ்க்கு மேலே சைனா சைட் பார்க்கும்போது வெஸ்டர்லி ஸ்ட்ரீமாக இருக்குது, வேற இந்தியன் சைடு வரும்போது ஈஸ்டர்லி ஸ்ட்ரீமாக இருக்குது. ஸோ டோட்டலாக ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுவும் ஒரு ரீசன் மான்சூன். இதெல்லாம் போக இன்னும் ரீசன்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா it has been noticed that the change in the pressure condition over the southern ocean also affects the monsoon. So southern ocean இது சொல்லுவோம் இல்லையா, அண்டார்டிக் ஓஷன் படிச்சிருப்பீங்க. அண்டார்டிகா இருக்க ஓஷன் இது சதர்ன் ஓஷன் சொல்லுவாங்க. இங்கே நடக்கக்கூடிய ப்ரெஷர் சேஞ்சஸ்னாலையும் இந்தியன் மான்சூன், அதாவது இங்கே இருக்கிற இந்தியாவோட மான்சூனை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்னென்னா நார்மல் இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் சவுத் பசிபிக் ஓஷன், இது பசிபிக் ஓஷனா. ஸோ ஈஸ்டர்ன் சவுத் பசிபிக் ஓஷன் இந்த ஏரியா. ஸோ இந்த ஈஸ்டர்ன் சவுத் பசிபிக் ஓஷனில் ஹை ப்ரெஷரும் அதே டயத்தில் இந்தியன் ஓஷனில் லோ ப்ரெஷரும் இருக்கும். இந்தியன் ஓஷன் இங்கே இருக்கா, அங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ அங்கேருந்து இங்கே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வாட்டர் கரண்ட் மூவ் ஆகுமா, அப்படி மூவ் ஆகிறது வந்து எல் நீனோ அப்படின்னு சொல்லுவாங்க. சில வருஷங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகும். அதாவது பசிபிக் ஓஷனில் லோ ப்ரெஷர் ஆகும், இந்தியன் ஓஷனில் ஹை ப்ரெஷர் ஆகும் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா இந்த வாட்டர் மூமெண்ட்டு ரிவர்ஸ் ஆகும். அந்த ரிவர்ஸ் மூமெண்ட்டை தான் லா நீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எல் நீனோ அப்படின்னா ஸ்பானிஷில் வந்து லிட்டில் பாய் அப்படின்னு அர்த்தம்.
whereas La Nina அப்படின்னா லிட்டில் கேர்ள் அப்படின்னு அர்த்தம். அண்ட் திஸ் பீரியாடிக் இது வந்து ஒரு பீரியாடிக் சேஞ்ச் 2 years 3 years 5 years நடக்குது. இதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க காமன் டேர்மா சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சவுத் போர்ஷன் இருக்கக்கூடிய ஆசிலேஷன் சேஞ்சஸ்லேயே அதனால பேர் சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு ஜென்ரலாக டேர்ம் பண்ணுறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரெஷர் ஓவர் தஹித்தி அதாவது பசிபிக் ஓஷன் மேல உள்ள ப்ரெஷருக்கும் ஆஸ்திரேலியன் இல்லை இந்தியன் ஓஷன் மேல உள்ள ப்ரெஷருக்கும் உள்ள வேரியேஷனே மான்சூனை மெல்ஸாக கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இஃப் த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வேர் நெகட்டிவ் இட் வுட் பி மீன் பிலோ ஆவரேஜ் அண்ட் லேட் மான்சூன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னாலே பசிபிக் மேலே ஹை ப்ரெஷரும் இந்தியன் ஓஷன் மேலே லோ ப்ரெஷர் இது பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இல்லை அல்லது கம்மியாக இருக்குது அப்படின்னு என்ன ஆகும்னா அந்த வருஷம் இந்தியாவில் லேட் மான்சூனாகவும் பிலோ ஆவரேஜ் மான்சூனாகவும் தான் இருக்கும். இந்த லேண்டின் நடக்கிறது என்ன ஆகும்னா லேண்டினா ஸ்பானிஷ்ல லிட்டில் கேர்ள் ரைட்டா அதான் போட்டிருக்காங்க. அது என்ன ஆகும்னா என்ஹான்சஸ் த ரெயின்ஃபால் அசோசியேட்டட் வித் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த மான்சூன் பார்க்கறது நார்த் ஈஸ்ட் மான்சூன் டுவர்ட்ஸ் இந்தியன் ஓஷன்லேருந்து இந்தியாவுக்கு போகிறது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவோம். அது போயிட்டு திரும்பி வர்றது வந்து ரிட்ரீட் ஆஃப் மான்சூன்னு சொல்லுவாங்க. அது சில நேரங்களில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லின்னு நடக்கும்போது இந்த மான்சூனோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. லானினா நடக்கும்போது அதாவது ரிவர்சல் ஆஃப் ப்ரெஷர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டாமினண்டாக இருக்கும், நல்லா மழை பெய்யும் அந்த இடத்துல மட்டும். அதுவுமே ஒரு இண்டிகேட்டர். அது எல்னினோ இயரா லானினா இயரா அப்படின்னு. ஸோ எல்னினோ லானினா சின்ன விஷயம் கிடையாது. எல்னினோ லானினா அது லார்ஜ் ஸ்கேல் ஓஷன் ஃபினாமினா, அதுதான் சடன் ஆசிலேஷன் படித்தோம், விச் இன்ஃப்ளூயன்ஸ் த குளோபல் வெதர் விண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால். ஸோ இந்த ஆசிலேஷன் வந்து உலக லெவலில் விண்ட் டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணும், ரெயின்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் தே ஹேவ் எபிலிட்டி டு எக்ஸ்ட்ரீம். அண்ட் அதனால என்ன ஆகும்னா பஞ்சம் வரலாம், பெரிய அளவு வெள்ளம் வரலாம், குளோபல் கிளைமேட்டே ஹாட்டாவோ கோல்டாவோ மாற்றக்கூடிய அளவு பவரானது எல்னினோ லானினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து த ஆன்செட் ஆஃப் மான்சூன் அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் மான்சூன். இந்த மான்சூன் பொதுவாக மான்சூன்ங்கிறது ஸ்டெடி கிடையாது, அது ஒரு பல்சேட்டிங். அதாவது வந்து ஸ்பீடு கூடும் குறையும். ஸ்பீடு அது எதை பொறுத்துனா அங்கே இருக்கக்கூடிய சுற்றி உள்ள சர்ஃபேஸ் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் சர்ஃபேஸில் போகும்போது மான்சூன் ஃபாஸ்ட்டாக போகும், வர ஸோ ஹில்லி ரீஜனில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இங்கே வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கா. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்க போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த கேப் வந்து டைமிங் மென்ஷன் பண்ணுது இல்லையா. வேற இந்த ஈஸ்டர்ன் காட் ரொம்ப இங்கே இல்லை. ஸோ இங்கே மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த மூவ்மெண்ட் ஆஃப் விண்டுன்னு சொல்லுவாங்க. இது காட்டுறதுக்கான ஒரு டயக்ராம் இது. ஸோ எந்த டேட்டில் எந்த லொக்கேஷனில் அந்த மான்சூன் ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருக்குது. ஓகேவா. ஸோ இது பொதுவாக மான்சூன் வந்து சதர்ன் டிப் ஆஃப் இந்தியாவில் அரைவ் ஆகுது. ரெண்டு பிரிவாக பிரியுது. ஒன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு, இன்னொன்று அரேபியன் சி பிரான்ச்சு. ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் சைடு போகிற பிரான்ச் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் சொல்கிறாங்க, அது அரேபியன் சி பிரான்ச்சு. இது ரெண்டும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இந்த ஹிமாலயாஸ் இருக்குல்ல லாஃப்டி மவுண்டைன், இதில் ஹிட் மோதி திரும்புது. எப்படி திரும்புது அப்படின்னா ஹிமாலயாவில் மோதக்கூடிய பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் திரும்புது, வேற ஹிமாலயாவில் மோதக்கூடிய அரேபியன் சி பிரான்ச்சு டுவர்ட்ஸ் வெஸ்ட் திரும்புது. இது ரெண்டும் எங்கே கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த டெல்லி இந்த ஜோனில் கன்வர்ஜ் ஆகுது. அண்ட் இது கன்வர்ஜன்னால டெல்லியில் பொதுவாக ரிசீவ்ஸ் எ மான்சூன் ஷவர் ஜூன் கன்வர்ஜ் ஆகிற டைம் வந்து ஜூனோட எண்டில் கன்வர்ஜ் ஆகுது. அந்த டைப்பில் வந்து டெல்லியில் வந்து நல்ல மழை பெய்யுது. அண்ட் ஓவரால் இந்த மான்சூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 75% ஆஃப் த கண்ட்ரிஸ் ஆனுவல் ரெயின்ஃபால் ரிசீவ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த மான்சூன் தான் இந்தியாவோட 75% ரெயின்ஃபாலுக்கு ரீசன். அடுத்து இந்த விண்ட் பேட்டர்ன் ரேப்பிட்லி சேஞ்சஸ். எங்கே இப்போ ஹிட் பண்ணி இங்கே முடிஞ்சிருச்சா, இதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா இங்கேருந்து போனது, அதாவது டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போயிட்டு இருந்தது ஃப்ரம் சவுத் வெஸ்ட்டு, அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட் வருது. இதை தான் வந்து வித்ட்ராவல் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்து வருது இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து சவுத் வெஸ்ட்லேருந்து வரும்போது அதை சவுத் வெஸ்ட் மான்சூன் சொன்னோம். இப்போ ரிட்ரீட் ஆகுது, ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் வருது. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மான்சூன் வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. பொதுவாக வந்து இது சதர்ன் பெனின்சுலாவில் மட்டும்தான் மழை பெய்யறதுக்கு ரீசனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட 48% மழைக்கு மெயின் ரீசனே வந்து இந்த ரிட்ரீட் ஆஃப் மான்சூன் அல்லது நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மழையை வச்சு தான் தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் அண்டு இந்த ப்ராஜெக்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஹெட்டிங்க்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம கிளியர் பண்ணுவோம். அண்ட் ஐ குரூப் மை வீடியோஸ் அக்கார்டிங் டு த கேட்டகரி இன் மை பிளேலிஸ்ட். You can connect with us by mail, Facebook and Instagram and these other links. You can support us by like, share and subscribe. Thanks for watching. Have a great day.